ஐயோ மச்சான், எதுக்கே அப்படி பண்ணிய? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண, என்ன எதுக்கு குடிக்க வச்சிய? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. எதுக்கு இப்படி முழிச்சிட்டு நிக்கிறிய? மாப்பிள்ள, என் தம்பி கேட்கான்ல, பதில சொல்லுங்க. மச்சார், மாப்பிள்ளை என்ன கேக்குறாருன்னு புரியல மச்சார். நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு? என் தம்பியை எதுக்கு குடிக்க வச்சிய? அதால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லி ஏமாத்தி அவ வாயில சரக்கு ஊத்தி இருக்கிய. பாவாவே குடிச்சிட்டு உங்களால நேத்து என்னெல்லாம் பண்ணா தெரியுமா? பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. குழந்தையார வேற தப்பு தப்பா பேசிட்டான். அந்த பிள்ளை வருத்தப்பட்டு போயிட்டு. எதுக்கு இப்படி பண்ணிய மாப்பிள்ள? உங்களை குடிக்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. நீங்க கெட்டது எல்லாமே என் தம்பியை சேர்த்து கெடுக்கலான்னு பாக்குறீங்களோ? மச்சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல மச்சார். நான் குடிச்சது எனக்கு ஞாபகம் இல்ல, மாப்பிள்ளைய குடிக்க வச்சதும் ஞாபகம் இல்ல. போய் சொல்லாங்க மச்சான். நீங்க குடிக்க வேணி என்னை கூப்பிடும் போதே நான் உங்களை என்ன சொன்னேன்? ரூம்ல போய் படுங்க, அங்க இருக்கவே எல்லாம் துரத்தி விடுங்கன்னு சொன்னேனா இல்லையா? நீங்க என்னடான்னா யாரையும் துரத்தி விடாம நல்லா குடிச்சிட்டு எண்ணெய வர வச்சு எனக்கும் ஊத்தி விட்டுருக்கிய. ஆமா, கூல் ட்ரிங்க்ஸ் தானே நீ குடி குடின்னு சொன்னிய, சரக்கு ஊத்தி தந்திருக்கிய. மாப்பிள்ள, ஞாபகம் இல்லையா? 2 போட்டா நல்லா ஞாபகம் வரும். என்ன திட்டத்தோட பண்ணி நீ அசிங்கப்படுத்துறதுக்காகவா? உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. எங்க அக்கா வீட்டுக்காரன் சும்மா இருக்கே. ஆனந்த், விடு ஆனந்த். நம்ம வீட்டு பொண்ணை இவருக்கு கட்டி கொடுத்தோம்ல, அதனாலதான் இவர் செய்யற தப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டு வாயை மூட்டிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இல்லன்னா அப்பவே இவரெல்லாம் நானே அடிச்சு துரத்தி இருப்பேன். முதல்ல எதுவும் வேண்டாம் தான் செல்லமா கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருந்து, இவர் தான் திருந்திட்டே மாறிட்டேன்னு வந்து உளுந்தாரு. பார்த்தா என்ன திருந்தல இந்த மனுஷன். எப்பவுமே திருந்திக்கிட மாட்டாருன்னு இதுல இருந்தே தெரியுது. இவரெல்லாம் இந்த மாதிரி செய்யறதுக்கு வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும். எல்லாம் செல்லம்மாவுக்காக தான் பார்த்து பொறுத்துக்கிட்டு இருக்கோம். அவ வேற இவர் இல்லைன்னா போய் கிணத்துல விழுந்துறியா? எல்லாம் என் தங்கச்சிக்காக தான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா உங்களெல்லாம் வீட்டுல வச்சு பார்க்க மாட்டேன். மச்சார், என்னை நம்புங்க மச்சார். எனக்கே நடந்த விஷயம் எல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்ல மச்சார். கதை விட்டுறியலோ? என் தம்பிய குல்ட்ரிக்ஸ் சொல்லி ஏமாத்தி குடிக்க வச்சிருக்கிய. என்ன பொய் சொல்றியலோ? இல்ல மச்சார், நான் குடிச்சா என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல மச்சார். எதுக்காக குடிச்சிய? குட்டி பழக்கத்தெல்லாம் விடுங்கன்னு தானே சொல்லியிருந்து. என் ஃப்ரெண்டுகள் குடிக்க வச்சுட்டாங்க மச்சார். அவனுவளாலதான் குடிச்சிட்டேன். குட்டிக்காரெல்லாம் குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு தான் தெரியுறிய. ஆனா எந்த காரணமும் உண்மையா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நீங்க தான் வாங்கிட்டு வந்து குடிச்சிருப்பீங்க. ஒத்தையில குடிச்சு மாட்டிக்கிட்டா பிரச்சனையாச்சுன்னு என் தம்பியும் சேர்த்து குடிக்க வச்சிருக்கிய, அப்படித்தானே? இல்ல மச்சார், குடிச்ச பிறகு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல மச்சார். போய் சொல்லாதுங்க. நீங்க செஞ்ச வேலைக்கு தலைகீழ கட்டி தொங்க விட்டுருக்கணும். என் தம்பிய குடிக்க வச்சு அவனையும் குடிகாரன் ஆக்கிடலான்னு பாக்குறீ, அப்படித்தானே? உங்க ஒருத்தரையும் இந்த வீட்டுல தாங்கிக்கிட முடியல. எங்க குடும்பத்துல உள்ளவியலையும் குடிக்க வைக்கலான்னு பாக்குறீங்களோ? இனி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, என் தங்கச்சி வாழ்க்கைலாம் பார்க்க மாட்டேன். கொண்டு போய் கடல்ல தள்ளி விடுவேன். ஐயோ வேண்டாம் மச்சார். ஆனந்தி, நீ அப்பா இப்படி செஞ்சா இப்படி செய்வான்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏம்மா மன்னிச்சிருங்கம்மா, நானா வேணும்னு குடிக்கல. இந்த பக்கத்துல இருக்காருல செல்லம்மாக்கா வீட்டுக்கார் பண்ண வேலைதான். கூல் ட்ரிங்க்ஸ் தந்தாருமா எனக்கு. அதையும் நான் வேண்டான்னு தான் சொல்லிட்டு நின்று வாயிலே ஊத்திட்டாரு. மருமோனே, நீங்களே என் பிள்ளைய குடிக்க வச்சியே? எதுக்கு இப்படி பண்ணியே? எத்தனை நாளா என் பிள்ளைகளை குடிக்க வச்சு கெடுக்கணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தியே? என் புருஷனுக்கு இந்த பழக்கம் கிடையாது, என் பிள்ளைகளுக்கும் கிடையாது. ஒழுக்கமா வளர்த்து வச்சிருந்தேன். நேத்து என் மகன் ஆனந்த் குடிச்சிட்டான்னு கேள்விப்பட்டோன்னு என் மனசே சரியில்லை. நீங்க பண்ண வேலைதான் என் பிள்ளை இப்படி பண்ணியிருக்கான். எதுக்கு இப்படி செஞ்சியே? ஏத்தே, மன்னிச்சிருங்க தே. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல தே. போய் சொல்லாங்க மருமோனே. நீங்க குடிச்சது மட்டும் இல்லாம என் பிள்ளையும் குடிக்க வச்சு கெடுக்கலான்னு பார்த்திருக்கிய. இப்படி எல்லாம் செய்வீன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏதோ குடிகாரு குடிச்சிட்டு திரியறீன்னு நினைச்சேன். என் மோளுக்காக தான் உங்களை பொறுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க. குழந்தை, நீங்க உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என் தங்கச்சி வாழ்க்கை என்ன உங்களுக்கு விளையாட்ட போச்சோ? அவளை அப்படி பேசிருக்கீங்க எல்லாரும் முன்னாடியா? நீங்க பேசுனதுனால ஆளாளுக்கு ஒரு வார்த்தை பேசிருக்கா. அவளை உங்களுக்கு பொண்டாட்டிங்கிற நினைப்பு இருக்கா இல்லையா? ஏய் சரோஜா, நீ என்ன இவ்வளவு அதிகாரமா வந்து குழந்தைன கேள்வி கேட்டுட்டு இருக்கா? உனக்கு என்ன உரிமை இருக்கு அவியல கேள்வி கேட்கிறதுக்கு? ஏன் இல்ல, ஏன் குழந்தைன நான் தான் கேள்வி கேட்பேன். அவரு என் தங்கச்சி புருஷன். ஆமா, தங்கச்சி புருஷன். உன் தங்கச்சிலாம் ஒரு மனுஷியா? அவளை அவருக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால தான் அவர் அப்படி பேசியிருக்காரு. என்ன பிடிக்கல, என்னது பிடிக்கலன்னு கேட்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியுமா? ஏன் தெரியாது, நல்லா தெரியும். அவர் வாயினாலேயே சொன்னாரு அவளை பிடிக்கல, அவ கூட வாழ்றது பிடிக்கலன்னு. நான் கேட்டேன், இந்த செல்லம்மா கேட்டா, எங்க அக்கா கேட்டா, இந்த அத்தை கேட்டாவ, அத்தா கூட கேட்டாவ. எல்லாருக்கும் தெரியும் குழந்தைனுக்கு அவளை பிடிக்கலன்னு. அதை பத்தி
உட்காந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லியும் வாயை பழந்து ஊத்தி விட்டுருக்காரு. உன் புருஷன் லேசுப்பட்டவர் இல்ல. நீ சரோஜினி பிள்ளை பேசிட்டு தெரியாத. குசுப்பு தான் ஏதோ தெரிஞ்சு தெரியாம பேசிட்டு கிடக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ அவ கூட சேர்ந்து ரொம்ப ஓவரா பேசிட்டு தெரிய செல்லமா சரியில்லை. ஏம்மா அவர் வீட்டுக்கு வந்து இத்தனை நாள் ஆச்சு, தினமும் எல்லாத்தையும் வந்து குடி குடின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படிலாம் இருக்காதுமா. அந்த சரோஜினி தான் 2 பேருக்கும் சரக்கு வாங்கி கொடுத்து ரூம்ல கடந்து குடிங்கன்னு சொல்லியிருப்பா. ஏன் அன்னைக்கு மாதிரி சைடிஸ் கூட செஞ்சு கொடுத்துருப்பா. இங்க பாருங்க செல்லமா மைனி, உங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு மேல பேசினீங்கன்னா நல்லா இருந்துக்கிடாது. என்ன செய்வா? நீ என்ன செஞ்சிருவா? என்ன பேசினீங்கன்னா இதுக்கு மேல தெரியனா என்ன செய்வே நீ? எல்லாரும் சொல்லிட்டு இருக்கவ அதை கூட கேட்காம என் தங்கச்சி மேலே பழி போட்டுட்டு இருக்கியா? என் தங்கச்சி என்ன அவ்வளவு பெரிய குடிகாரியா இல்ல கொடுமைக்காரியா? என்னமா உங்களால பழி வாங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்கியா? என் தங்கச்சி மேல அப்படி என்ன போறாம உங்களுக்குலாம்? அவளை வீல மாதிரி கல்யாணம் முடிச்சிட்டு வந்திருக்கா. சும்மா எல்லா வழியும் அவ மேல தீ போடுறீல இருக்கு. குடிக்க வச்சாங்கறியா, சைடிஸ் பண்ணி கொடுத்தாங்கறியா? இந்த மாதிரிலாம் பேசிட்டீங்கன்னா நல்லா இருந்துக்கிறாது. என்ன செஞ்சிருவா? உள்ளதுதானே சொல்லியோ. ஏங்க இவ இந்த பேச்சு பேசியிருக்கா, நீங்க வாய மூடிட்டு நிக்கல இருக்கு. இவ சொன்ன மாதிரி நீங்களே என் தம்பி வாயில கூல் ட்ரிங்க்ஸ்னு சொல்லி சாராயத்தை ஊத்துனியே. எனக்கு தெரியாது செல்லம்மா, நான் ஊத்துன மாதிரியே ஞாபகம் இல்ல. கேளுங்க எல்லாரும், என் புருஷனுக்கு எதுவுமே ஞாபகமே இல்லையா? அவர் செஞ்சிருந்தா உண்மையை சொல்லிடுவாரு. ஏல செல்லம்மா, போ தம்பி போய் சொல்லியேன்னு சொல்றியா? போய் சொல்றான்னு சொல்லல, குடிச்சு குடிச்சு எல்லாத்தையும் மறந்துருப்பான். அப்போ அவன் பரம்பரை குடிகாரன்னு சொல்ல வரியா? ஒரு கெட்ட பழக்கம் உன் தம்பிக்கு கிடையாது. நாங்களும் அதே தான் சொல்லி, ஒரு கெட்ட பழக்கம் கூட அவனுக்கு கிடையாது. ஆனா அந்த சரோஜினி எல்லாத்தையும் பழக்கி விட்டுருக்கா. ஏக்கா நீ நினைக்க மாதிரிலாம் எதுவும் கிடையாதுக்கா. சரோஜினி ரொம்ப நல்லவா. நல்லவதான் நீ இப்படி ஆக்கி வச்சிருப்பாளோ? சும்மா நீ அம்மைக்கு வந்து சரோஜாக்கு பயந்துட்டுல இப்படி பேசல ஆனந்தி. உன் மனசுல என்ன இருக்குன்னு எங்களுக்கு நேத்தே தெரிஞ்சிட்டு. அவளை பிடிக்கல நீ என்ன சொன்னி? அவளுக்கு பிடிக்கல தானே? ஏக்கா நான் அப்படி ஏன் சொன்னேன் எதுக்கு சொன்னேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சொன்னது எனக்கு ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லையா? நீ சொன்னதை நாங்க இங்க காதால கேட்டோம். நான் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டேக்கா, எனக்கு ஞாபகம் இல்லை. சரி அது இருக்கட்டும். அந்த சரோஜினி உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? உண்மையை சொல்லுங்க கிட்ட. நாங்களே உங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்கோம். எனக்கு என் பொண்டாட்டி பிடிக்கும்க்கா. என்ன சொல்லியா ஆனந்தி? நேத்து தான் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப பிடிக்காங்க. யாராவது நீ மிரட்டியவளோ? எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்ல பாத்துக்கிடல. அவளை துரத்தி விட்டுட்டு உனக்கு வேற பொண்ணை பார்த்து கட்டி வைக்கோ. ஆமா குழந்தை, நீங்க யாருக்கு பயப்படாம தைரியமா சொல்லுங்க. உங்களுக்கு அவளை பிடிக்கல தானே? அப்படிலாம் இல்லை, நீ எனக்கு சரோஜினி பிடிக்கும். நான் யாருக்கும் பயப்படவும் இல்லை, நான் யார் கட்டுப்பாட்டுலயும் இல்லை. எனக்கு என் பொண்டாட்டியை ரொம்ப பிடிக்கும். ஏல செல்லம்மா குசுப்பு, இப்ப போதுமா உங்களுக்கு? உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என் மகன் ஆனந்தி ஒன்னும் குடிகாரன் கிடையாது. மர்மவன் குடிக்க சொல்லி வற்புறுத்தி இருக்காரு. அவர் ஏன் அப்படி பண்ணாரு, என்ன நோக்கத்தோட பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஆனா குடிக்க வச்சது அவர்தான். அவன் ஏதோ வாயில ஏதோ உளறி இருக்கான் குடிச்சிட்டு. அத பிடிச்சிட்டு 2 பேரும் பிரிச்சிடலான்னு பாத்திருக்கீங்க நீங்க. இப்ப வாயினால சொல்லிட்டா புரிஞ்சு போச்சா உங்களுக்கு? மரியாதையா இங்க இருந்து 2 பேரும் போங்க. எதே இவர் ஏன் இப்படி நடிக்காருன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களுக்கு உண்மை புரிய வரும். அப்ப நீங்களும் தெரிஞ்சுக்கிடுவீங்க. செல்லம்மா வா போவோம். என்ன 2 பேரும் திருந்தல? திருந்திக்கிடவே மாட்டாளுவே. எதே குழந்தை இப்படி குடிச்சிட்டு என் தங்கச்சி அந்த மாதிரி பேசியிருக்காவ. என் தங்கச்சி அதை கேட்டுட்டு அழுதுட்டு கிடக்கத்தே. குழந்தை பேசினதை கேட்டுட்டு இந்த குஷ்பாக்காவும் செல்லம்மா மைனி இப்படி பேசிட்டு தெரியாவ. அவட்டையும் பேசியிருக்காவ, அதனால தான் அவன் ரொம்ப அழுதுட்டு கிடக்கா. இதெல்லாம் சரியில்லத்தே. வாழ வந்த பிள்ளை இப்படியா நடத்தியது? இல்ல சரோஜா மார்மன் செஞ்ச வேலையால வந்த பிரச்சனை இது. அவன் ஏதோ போதையில நேத்து உளறி இருக்கான். இவ்வளவு அதை கேட்டுட்டு அந்த பிள்ளை பேசியிருக்காவன சத்தம் தான் போட்டுட்டு இருக்கேன். நீ அதை பத்தி எதுவும் நினைக்க, நான் பாத்துக்கிட்டேன். அண்ணி நீங்க வருத்தப்படாங்கன்னா சரோஜினிட்ட பேசி. போங்க குழந்தை, ஒழுங்கா பேசுங்க விட்டு போய். அவ என்கிட்ட நான் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி சொல்லி அழுதுகிட்டு இருந்தா. அதான் கோவத்துல இங்க வந்து உங்களை கேட்கணுமே. நீ போங்க போய் சமாதானப்படுத்துங்க. சரி அண்ணி. ஏத்தே நீங்களே சொல்லுங்க, என் தங்கச்சி என்ன பிராந்தி கடையிலே வேலை பார்த்தா? இல்ல நாங்களும் தான் குடும்பத்தோட குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு கிடக்கமா? எதுக்கு இப்படி பேசியா 2 பேரா? இதெல்லாம் சரியில்லை சொல்லிவிட்டேன். என் தங்கச்சி எங்க வீட்டை விட்டு எங்கேயும் போனது கிடையாது. உங்க வீட்டுக்கு வந்த பிறகு வீடு உண்டு நீங்களும் உண்டு தான் இருக்கா. என்னமா பிராந்தி கடையில போய் பிராந்தியை வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் ஊத்தி விட்ட மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காவ. இதுக்கு மேல என் தங்கச்சி பத்தி இந்த மாதிரி பேச்சலாம் வந்து நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். பாத்துக்கிடுங்க, அவங்கள்ட்ட சொல்லி வைங்க. எல்லாம் நான் சொல்லதானே செஞ்சேன். உங்க கண்ணு முன்னால பாத்துட்டு தானே இருந்தா. நான் என்ன சொல்லி நீ ஒன்னும் வருத்தப்படாத. சரோஜினி சரோஜினி எதுக்கு காந்திய? சரோஜினி என் மேல கோவமா இருக்கியோ? நான் யாரு உங்க மேல கோவப்பட இருக்கு? எனக்கு யார் மேல கோவம் இல்லை, என் மேலதான் கோவம். நான் இங்க இருக்கிறதுதான் தப்பு. எங்க அம்மா வீட்டுக்கு போயிறியே. ஏற்கனவே இதனால தான் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போவானே. என்னைய கூட்டிட்டு வராம விட்டுருக்கலாம். நான் பாட்டுக்கு அங்கேயே நிம்மதியா இருந்திருப்பேன். கூட்டிட்டு வந்து வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசி என்னைய அவமானப்படுத்திட்டிய. சரோஜினி முதல்ல இங்க திரும்ப. நேத்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு மாமா. எல்லாத்தையும் பார்த்துட்டேன்.
என் காது குளிர நீங்க பேசுனதுல கேட்டுட்டேன். உங்க மனசுல நான் எந்த இடத்துல இருக்கேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிட்டு. இனி உங்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். உங்க வாழ்க்கையில் நான் இருக்கவும் மாட்டேன். நீங்க பாட்டுக்க சரோஜினி உண்ணி ஒத்தி இருந்தாங்க, அதை மறந்துட்டு நிம்மதியா வாழுங்க மாமா. நான் நேரா எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். எங்க அம்மா அங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டா நான் எந்த ஆளையாவது பேரியே. சரோஜினி இப்படிலாம் பேச சரோஜினி. நேத்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. எங்க அக்கா புருஷன் இருக்காருல குடிக்காரு, அவர் தான் கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குமாப்ல குடினாரு. நான் வேண்டாம் மச்சானே எவ்வளோ சொல்லி பார்த்தேன். அவர் குடிச்சிருந்ததுக்கே அவர் சத்தம் போட்டுட்டு தான் நின்னேன். அவர் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போனாரு. நான் எவ்வளோ வேண்டான்னு சொல்லி கேட்காம வாயிலே ஊத்தி விட்டாரு. குடிச்சதுக்கு பிறகுதான் தெரியுது அவர் ஏதோ தண்ணியை தான் ஊத்தி விட்டுருக்காரு. எனக்கு போதை ஏறிதான் அந்த மாதிரி பேசியிருக்கேன் சரோஜினி. நான் உண்மையா மனசுல இருந்து பேசல. குடிச்சதுனால தானே மனசுக்குள்ள இருந்து உண்மையெல்லாம் வெளியே வந்திருக்கு மாமா. சீச்சி அப்படிலாம் என் மனசுல எதுவும் இல்லை சரோஜினி. எனக்கு ஒன்னும் பிடிக்கும் சரோஜினி. குடிச்சதுனால ஏதோ உளறி இருக்கேன். இல்ல நான் நம்ப மாட்டேன். எல்லாம் உங்க மனசுல இருந்து வந்தது தானே. எல்லாத்தையும் நல்லா கேட்டுட்டேன். புஷ்பகாவும் செல்லமணியும் நீ தானே அவன் குடிச்சதுக்கெல்லாம் காரணம். ஒன்னி பிடிக்காதனால தானே அவன் இந்த மாதிரி குடிச்சிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லி அவன். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்து தெரியுமா சரோஜினி? நான் வீட்டை பேசிட்டு தான் வரேன். இந்த மாதிரிலாம் பேசாங்க அது எதுவும் உண்மையில எனக்கு சரோஜினி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டேன். அவியலுக்கும் நான் பேசினதுலேருந்து புரிஞ்சிருக்கோம் நீ என் மனசுல இருக்க நீ. அதனால எதுவும் என்னமோ பேச மாட்டவ. நீ நம்பு சரோஜினி, எங்க மச்சம் பண்ண வேலையால் தான் இந்த மாதிரி நடந்து போச்சு. நான் எதுவும் நீ தப்பா நினைக்கல. தப்பான எண்ணமே என் மனசுல இல்ல. அப்படின்னு எதுக்கு அப்படிலாம் பாடினிய? ஏன் பேசுனிய? என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல சரோஜினி. ஏன் அப்படி பேசினேன்னு எனக்கு தெரியல. குடிச்சதுனால தான் எனக்கே தெரியாம அந்த மாதிரி பாடியிருக்கேன், பேசியிருக்கேன். என்னை பத்தி உனக்கே தெரியல. என்னைக்காவது நான் எங்க அம்மா முன்னாடி எங்க அண்ணன் முன்னாடிலாம் குரல வசதி பேசியிருக்கேனா? ஏன் வாங்கிட்டே நான் ரொம்ப பேசினது இல்லை. அப்படி இருக்கும்போது நான் இப்படிலாம் பேசியிருப்பேனா? இதெல்லாம் எனக்கே தெரியாம நடந்தது சரோஜினி. கல்யாணம் ஆன புதுசுல உன்னை என்னமோ எனக்கு பிடிக்காம இருந்தது உண்மைதான். ஆனா போக போக இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு நானே ஏத்துக்கிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படி சொல்ல போனா உனக்குமே என்னைய பிடிக்காம தானே இருந்துச்சு. நீயும் போக போக என்னைய மனசார ஏத்துக்கிட்டல்ல. அந்த மாதிரிதான் சரோஜினி இப்ப எனக்கு உன்னைய ரொம்ப பிடிக்கும். பிடிச்சதுனால தான் அன்னைக்கு கூட உனக்கு நான் புடவை எடுத்துட்டு வந்து தந்தேன். அதனால நடந்ததெல்லாம் மறந்துரு சரோஜினி. இத கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. குடிச்சதுனால ஏதோ உளறி இருக்கேன். இனி எப்பவுமே இந்த மாதிரி எதுவும் நடக்காது சரோஜினி. நான் இனி குடிக்கவும் மாட்டேன், தொடக்கூட மாட்டேன். உங்க அக்காவும் உங்க மைனியும் எவ்வளவு தெரியுமா இனி பேசியவ. நீங்க இப்படிலாம் நடந்துட்டது பார்த்து ரொம்ப ஓவரா பேசுறவ. இப்ப மட்டுமா ஏற்கனவே அவிய பேசிட்டு இருந்தவிய. என்னைய நான் அந்த வீட்டுல இருக்க பிடிக்காம எண்ணெய் ஊத்தி வளர்க்க வச்சு காலை உடைக்கலாமான்னு பார்த்தாவ. அவியலுக்கு நான் அந்த வீட்டுல இருக்கிறது உங்க கூட வாழ்றதே பிடிக்கல மாமா. அப்படி இருக்கும்போது நீங்களும் இப்படி பேசினாச்சுன்னா அவிய என்ன நாளைக்கு என்னன்னு பேசுவா? என்னைய ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு மாமா. அப்படிலாம் இனி எதுவும் நடக்காது சரோஜினி. நான் இருக்கேன்ல. யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு ஒன்னே நல்லா தெரியும் சரோஜினி. நீ அழாத, இதை நினைச்சிட்டு அழுதுட்டே இருக்காத. கல்யாணத்துக்கு போகும்போது ரெடியாவு. எனக்கு மனசே சரியில்லை மாமா, நான் இங்கே இருக்கேன். சீச்சி அப்படிலாம் சொல்லக்கூடாது. கல்யாணத்தை கண்டிப்பா பார்க்கணும். அழாத சரோஜினி, அழாதங்க. எல்லாம் இனி மன்னிச்சிரு சரோஜினி. இனி நீ கஷ்டப்படுற மாதிரி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். எழுந்துருவா, கல்யாணத்துக்கு ரெடி ஆகி போவோம். சரி மாமா. மைனி எல்லா தப்பும் இந்த வீட்ல நடக்குது மைனி. ஆனா எல்லாத்தையும் தூக்கி என் புருஷன் மேலேயே போட்டுறியாவே. நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டு தான் இருக்கேன். என் புருஷன் மேல போடாத பழியே இல்ல. நடத்தல்காரன், குடிகாரன், ரவுடி, அடிதடிக்காரன், இன்னைக்கு குடிக்க வைக்கிற குடிகாரன், எத்தனை பழிதான் என் புருஷன் மேல போடுவா மைனி. பாவம் அந்த மனுஷன் குடிச்சுட்டா இருக்க இடமும் தெரியாது, போற இடம் தெரியாது, வார இடம் தெரியாது. அந்த ஆளை வந்து அமைதியா வீட்டுக்குள்ள படுத்துருவாரு. அந்த மனுஷன் மேல எவ்வளவு பழிய போடியா பாருங்க. இப்ப இதுக்கும் என் புருஷன் தான் காரணமா? என் புருஷனுக்கு அப்படி என்ன உள்நோக்கம் இருக்க போது? என் தம்பியை குடிக்க வைக்கணும் எப்படி அவரு நினைப்பாரு? அதுவும் கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லி குடிக்க வச்சாரா? கூல் ட்ரிங்க்ஸ் அவர் சொன்னா ஆனந்துக்கு தெரியாதோ? அது கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல, சரக்குன்னு. அப்பவே அதை தட்டி விட்டுட்டு ஓட வேண்டியதானே? என்ன நடிப்பு பாருங்களா. எல்லாரும் சேர்ந்து நடிக்காவே போ. ஆமா செல்லமா, நடக்கிறது எல்லாமே தப்பா தான் இருக்கு. அவளுக்கு சாதகமாவே போய் எல்லாமே அமைஞ்சிருது. அந்த சரோஜா உடனே சப்போர்ட் பண்ணிட்டா பாரு. குழந்தைனே நம்ம தனியா பார்த்து எல்லாத்தையும் விசாரிச்சிருக்கணும். எல்லாரும் வந்த உடனே பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா மைனி, இது எப்படி சாதாரணமா விடுறது சொல்லுங்க? என் தம்பி இது வரைக்கும் குடிச்சதே கிடையாது. அவனே இவ்வளவு பெரிய குடிகாரனை மாத்தி வச்சிருக்காவ. அது மட்டுமா போய் சொல்ல வச்சிருக்கா. வா புருஷன் மேலதான் இப்ப எல்லா பழியும் உழுது. ஆமா மைனி, அவளை சும்மாவே விடக்கூடாது. இங்க பார் செல்லம்மா, அந்த சரோஜினி ரொம்ப நல்லவ கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம